சூரியன் டைம் மாதிரி நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எத குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்து முதல்வர் மருத்துவ காப்பீட வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. இ-சேவை மையத்திலே விண்ணப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு அலைச்சல குறைக்குது. இதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து அவங்க இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் விஓ கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, அ ஆதார்ல ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு, எங்க விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்களுக்கு போய் தான் அங்க தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாரி இருந்தது. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ காப்பீடு வந்து இ-சேவை மையத்திலே விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த மாரி வாய்ப்ப வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் காப்பீடு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, முட்டி ஆப்பரேஷனு, டயாலிசிஸ் பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து முதல்வர் மருத்துவ காப்பீடுல இருக்கிறதுனால வந்து, அதிலேயே அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. தரமான மருத்துவமனையிலேயே வந்து மருத்துவ காப்பீடு மூலமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில அ என்னென்ன அ குறைகள் இருந்தா வந்து அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து பொதுமக்கள் கால் பண்ணி கேட்டு, விழிப்புணர்வா எந்த ஹாஸ்பிட்டல் போணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. அதில இருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அவங்க அ அ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க அதிலலாம் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கேட்டா அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, என்னென்ன சிசேரியன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அ முதலமைச்சர் வெப்சைட்லயே சிஎம்சி ஸ்ரீன் வெப்சைட்லயே வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன சிசேரியன் எல்லாம் வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழக அரசு மிகப்பெரிய சாதனை. இது பொதுமக்களுக்கு வந்து அலைச்சல குறைக்குது. இதனால வந்து நெறைய பேர் பயனடைறாங்க. முதல்வர் மருத்துவ காப்பீடு வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்ததுனால. இது வந்து தமிழக அரசின் மிகப்பெரிய சாதனை. இது தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 12. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. தேங்க் யூ.